இந்த மசில் ஏஜ் வயதாகும்போது இந்த மசில் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால இந்த உள்ளுக்கு இருக்கிற லைனிங் கொஞ்சம் வெளியில் புடைக்கிறதுக்கு பேர் தான் டைவர்டிகுலம். அது அது ஒரு வீக் பாயிண்டில் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற லைனிங் வெளியில் வந்து ஒரு பை மாதிரி உருவாகும். அது வந்து அழற்சி ஏற்பட்டால் அதுக்கு பேர் டைவர்டிகுலைட்டிஸ். டைவர்டிகுலைட்டிஸ் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், அழற்சி. அந்த அழற்சி ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல இப்போ டைவர்டிகுலம் ஒரு பை இருந்து அதுக்குள்ளே ஒரு மலம் மாட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இரிட்டேஷன் ஏற்படுறதுனால அது அழற்சி ஏற்பட்டு அது ஒரு பொத்தல் மாதிரி போட்டுடலாம். ஸோ அதுக்கு போய் பெர்ஃபரேஷன். ஸோ பெர்ஃபரேஷன் ஆகி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் பெண்ணுறுப்பு வெஜைனா இல்லை தமிழில் யோனின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஏஐ கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் காலையில். ஸோ அது அந்த பெண்ணுறுப்புக்கும் மலக்குடலுக்கும் இடையில் ஒரு பாதை ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு பேர் ஃபிஸ்டுலா. ஸோ கோலோ வெஜைனல் ஃபிஸ்டுலா. ஸோ இது வந்து 2018 ஏற்பட்டது அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்க வந்து அதை வந்து அந்த மலக்குடலை ரிசெக்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல அந்த அழற்சி இருந்ததோ அதை ரிசெக்ட் பண்ணி ஒட்டி வச்சாங்க. அந்த போஸ்ட் ஆப் பீரியடில் அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன், ஸோ அந்த அனஸ்டமாட்டிக் சைட் ஒட்டி வச்ச இடத்துல கொஞ்சம் லீக் இருந்தது. அந்த லீக்குனால் அந்த பெருங்குடலை எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சு பையில் தான் மலம் சேர்ற மாதிரி இருந்தது. பேர் கொலாஸ்டமின்னு. ஸோ கொலாஸ்டமி பண்ணி அந்த டைமில் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஒரு 3-4 மாதம் கழித்து அதை அந்த கொலாஸ்டமி ரிவர்சல் திரும்பவும் அந்த மலக்குடலை இணைச்சிட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபிஸ்டுலா, அந்த மலக்குடலுக்கும் வெஜைனாக்கும் ஏற்பட்ட அந்த இணைப்பு பாதை வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அவங்க ஒரு முறையும் மலம் கழிக்கும்போது அவங்க வெஜைனா வழியாகவும் அவங்க மலம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு இரிட்டேஷன், ஒரு பர்னிங் சென்சேஷன், அவங்களால வெளியில் போக முடியாது. ஸோ இதனால் ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து இன்னொரு இடத்துல ஒரு ஹர்னியா வந்துச்சு. ஹர்னியாவும் தே டிட் அ சர்ஜிக்கல் ரிப்பேர். பட் எவ்ரி டைம் இட் வாஸ் த அந்த ஹர்னியா ரிப்பேர் தானே தவிர இந்த ஃபிஸ்டுலாவை வந்து அவங்க இது ரிசெக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க 2018 இந்த 2026 வரைக்குமே இந்த 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 மாதிரி மலம் வந்து அவங்களுடைய வெஜைனா வழியாக வர்றது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதனால் ஒரு ரெக்கரண்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு இரிட்டேஷன், என்ன இது பண்ணாலும் ஒரு வெஜைனால ஒரு பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன், அவங்களால வெளியில் அவ்வளோவா போக முடியாது. இட்ஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் தெம் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இது இருந்துகிட்டே இருந்ததுனால ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் இது. ஸோ வெஜைனாக்கும் கோலனுக்கும் இடையில் ஏற்படுற ஒரு இணைப்பு பாதை தான் கோலோவெஜைனல் ஃபிஸ்டுலா. ஸோ நாங்கள் இந்த வாட்டி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த இடத்துல அந்த இணைப்பு இருந்ததுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஸோ நிறைய இடத்துல பண்ணி எங்கேன்னு கரெக்டாக தெரியாத மாதிரியே இருந்தது. ஸோ நாங்கள் ஒன்று சிடி பண்ணி கான்ட்ராஸ்ட் மோஷன் போகிற இடத்து வழியாக கான்ட்ராஸ்ட் கொடுத்து எந்த இடத்துல ஒரு லீக் இருந்ததுன்றது பார்த்தோம். அப்புறம்
எண்டோஸ்கோப்பி வழியாகவே எந்த இடத்துல அந்த இணைப்பு ஏற்பட்டிருக்குதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோப்பி வழியாக அதை சூச்சர் எண்டோஸ்கோப்பி வழியாகவே அதை சூச்சர் பண்ணிடலாம், தச்சிடலான்னு பார்த்தோம். பட் இது ரொம்ப நாள் பட்டு இருந்ததுனால அந்த சூச்சர் வந்து இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ ரொம்ப ஃபைப்ரோசிஸ் நாள்பட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபைப்ரோசிஸும் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ அதனால் நாங்கள் இதை எப்படி அடைக்கலான்றது யோசிக்கும்போது தான் ஹார்ட்டில் இருக்கிற ஹோல் ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிவைசஸ் இருக்குது. அப்போ தான் நான் மனோஜ் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி ஒரு டிவைஸை ஏன் இங்கே பொருத்தக்கூடாதுன்றதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பிளான் பண்ணோம். தேங்க்யூ ஆனந்த், தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். யூஸ்வலாக எங்கள் கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் ஜாபு ரத்த குழாயில் அடப்பு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறது, பலூன் பண்ணோம், ஸ்டென்ட் பண்ணோம், இதான் 90% நாங்கள் பண்ணுற ஜாப். பட் கார்டியாலஜியில் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் ஹார்ட்டோட வாலில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ராங் கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் காமனஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மேல் 2 அறைக்கு நடுவில் ஓட்டை இருக்கிறது, பிறவிலேருந்து இருக்கிறது, ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் மோர் தென் 330 மில்லியன் பேருக்கு அந்த டிவைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ டெக்னிக் ஓவர் லாஸ்ட் 1967 ஆரம்பித்து இந்தியாவில் 1994 ஆரம்பித்து we have done ample number of things. ஸோ அந்த டிவைஸ் வச்சு ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணுறது இஸ் சம்திங் we are regularly doing. பட் இந்த மாதிரி சினாரியோவில் டிவைஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் நாங்கள் பார்த்துச்சு வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்கச்சு ஒரு 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு we thought we will sit as a team, myself, ஆனந்த், டாக்டர் பாசுமணி சார், சுந்தர், all of us sat together and இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்புறம் சிடி ஸ்கேன் இன்புட் எடுத்துன்னு எண்டோஸ்கோப்பி இன்புட் எடுத்துன்னு பார்த்தோம். முக்கால்வாசி ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கேத்லாபில் வச்சு ஃப்ளூரோஸ்கோப்பி வச்சு பண்ணோம். பட் ஆனந்த் ஹேட் அ குட் ஐடியா, நம்ம எண்டோஸ்கோப்பியே யூஸ் பண்ணி அண்டர் விஷனே பண்ணலாம், சின்ஸ் நம்மளுக்கு எப்படி டிவைஸ் டிப்ளாய் ஆகுதுன்னு நல்லா தெரியும் அப்படிங்கிற ரீசன்னால ஹி ஹேட் திஸ் ஐடியா. ஸோ 2 எண்டோஸ்கோப்பு வச்சுருந்து எப்படி நாங்கள் ஹார்ட் டிவைஸை டிப்ளாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் வி தாட் வி வில் யூஸ் திஸ் எண்டோஸ்கோப்பி அசிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னோடய கேரியரில் ஃப்ளூரோஸ்கோப்பி இல்லாமல் எண்டோஸ்கோப்பியை வச்சு ஐ ஹவ் நெவர் டிப்ளாய்ட் தி டிவைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் எண்டோஸ்கோப்பி கைடன்ஸை யூஸ் பண்ணி டிவைஸை வந்து போய் சார் இப்போ காமிச்ச மாதிரி அந்த டிவைஸை வந்து எண்டோஸ்கோப்பியில் இதுதான் அந்த டிவைஸு. ஸோ சார் வந்து 2 பக்கமும் காமிச்சுருந்தார். இந்த பக்கத்துலேருந்து கேமரா காமிச்சார், அந்த பக்கத்துலேருந்து கேமரா காமிச்சு, ஸோ தட் அந்த டிவைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுதா, அந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இது க்ளோஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 2 பக்கமும் கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் வி வர் கன்வின்ஸ்ட், அதுக்கப்புறம் வி ரிலீஸ் த டிவைஸ். அது ஒன்ஸ் வி ரிலீஸ் த டிவைஸ் வி வர் வெரி ஹாப்பி. அது கரெக்டாக அந்த 2 பக்கத்தோட ஓட்டையும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுச்சு. ப்ளஸ் அதோட நார்மல் ஃப்ளோவும் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா நார்மலாக ரெக்டத்துலேருந்து மோஷன் வெளியில் வர வழியும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் இருக்கணும் நம்ம டிவைஸ் போட்டுச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒன்ஸ் போத் டாக்டர் ஆனந்த், மைசெல்ஃப், டாக்டர் பாசுமணி நாங்கள் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வி ரிலீஸ் த டிவைஸ். தென் ஃப்ளோரோஸ்கோப்பியில் பார்க்க வச்ச டிவைஸ் நல்லா டிப்ளாய் ஆயிருந்தது. ஸோ இந்த கேஸில் இன்னொரு இதுதான் டிவைஸ். இஃப் யூ சி தட் டிவைஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 2 weeks we waited how it behaves. Luckily patient is doing well. இப்போ வந்து மோஷன் போகிறச்ச வெஜினா வழியாக மோஷன் வராமல் அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ரிசல்ட். ஸோ ஃபாலோஅப்பில் வி வில் டூ ஃபாலோயிங் அப் த பேஷண்ட் எண்டோஸ்கோப்பி பண்ணி அந்த இது எப்படி சீல் ஆகிருக்கணும் வி வில் பி ஏபிள் டு see in the future. And the reason we like to share is எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிகாஸ் ஆஃப் தி இன்புட் ஃப்ரம் தி கேஸ்ட்ரோஎன்டராலஜி we were able to do this device. And பேஷண்ட்டை பொறுத்தளவு ஒரு இரிட்டேட்டிங் ஒரு நியூசன்ஸான ப்ராப்ளம். பட் ஆல்மோஸ்ட் என்ன
8 years patient was suffering with this problem. So we were able to relieve the problem for the patient. It's almost 2 weeks, 2 வாரம் இப்போ பேஷண்ட் ஃபாலோஅப்பில் நல்லா இருக்காங்க. ஸோ there is no வஜைனா வழியாக எந்த இதுவுமே இல்லை. காற்றோ இல்லை மலமோ வஜைனா வழியாக வரதில்லை. I would like to thank our entire team for this effort, because procedure looks very straightforward, but everybody from radiology, from gastroenterology, from cardiology, the entire teams, everybody were involved in the planning of this procedure, and I genuinely thank the management for supporting these things. So that is a big thing, because all these things require a lot of help from all quarters. I request our executive director, sir, Dr. Arvind sir, to share his opinion. Thank you, sir. ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா பேஷண்ட்ஸ் ஆர் நோயாளிகள். பட் மெனி டைம்ஸ் லார்ஜ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு தான் ஒரு ஃபோக்கஸ், அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இல்லாமல் இருக்கும். ஒரு கார்டியாலஜினா அதில் ஒரு சீனியர் டாக்டர் ப்ரொஃபஸர், அவங்க தான் டாப். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அவங்க தான் சீனியர் டாக்டர். மோஸ்ட்லி அந்த டாக்டர் சென்டர்டாக தான் அப்ரோச் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த மெடிக்கல் சயின்ஸ் ஹஸ் இவால்வ் ஒரு பீரியட் ஆஃப் டைம், நம்ம எக்ஸ்பர்டீஸ் வளர. பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி, அவங்க ஒவ்வொருத்தரையும் மோஷன் போகிறப்ப மோஷன் வந்து அவங்களோட ப்ரைவேட் பாஸ் மூலமாக வெளில வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு சோஷியலி எம்பராசிங் சுச்சுவேஷன் அவங்களோட பேஷண்ட்டை பொறுத்த வரணும். அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவங்களோட கஷ்டத்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒரு லேடி, அதுவும் இட்ஸ் நாட் ஏ காமன் கண்டிஷன், இட்ஸ் அ வெரி 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 அன்காமன் கண்டிஷன். அதுக்கு வந்து நார்மல் மெடிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷரும் இருக்காது. இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு. ஒய் ஒரு டாக்டர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுதுன்னா 5 வருஷம் மெடிசன், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து எம்டி எம்எஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப் ட்ரைனிங்லாம் முடிச்சு, அதனால தான் ஒரு 15 வருஷம் ஆகுது. இந்த ட்ரைனிங்லாம் எதுக்குன்னா, நார்மலாக வந்து ஒரு ப்ரொசீஜரை பர்டிகுலர் இன்டர்வென்ஷனில் கார்டியாலஜியோ ஆர்த்தோபெடிக்ஸோ கேஸ்ட்ரோன்ட்ரோ ஒரு இன்டர்வென்ஷனை வந்து திரும்பி பண்ணி அதில் வந்து மாஸ்டர் ஆகணும். ஒரு காமன் ப்ரொசீஜரில் வந்து மாஸ்டர் ஆகணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். During course of medical training பார்த்தீங்கன்னா, the medical innovation, whereas the patients don't fall into the category. ஒரு கேட்டகரி ஃபார்னா, நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, எல்லா நீ ஆர்த்தரைட்டிஸும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. டூரிங் கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ கிடைக்காது. அதில் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தான் சம் டாக்டர்ஸ் பிகம் இன்னோவேட்டர்ஸ், மெடிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லி மெடிக்கல் இன்னோவேட்டர்ஸ். அவங்க மெடிசன் முடிச்சுட்டு பியூர்லி ரிசர்ச் சைடு போயிடுவாங்க, லேப் சைடு போயிடுவாங்க. காமன்லி பிஸி ப்ராக்டிஷிங் இது இவங்களுக்கு வந்து ரொட்டீன் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த பேஷண்ட் சச் ஏ சோஷியலி எம்பாரசிங் ப்ராப்ளம் அண்ட் திஸ் நீட்ஸ் அ இன்னோவேட்டிவ் அப்ரோச். அந்த இன்னோவேட்டிவ் அப்ரோச்னாலும் அதுக்காக மெடிக்கல் சயின்டிஸ்ட் லேபில் இருக்கவங்களை கூட்டு வச்சு பண்ண முடியாது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வேணும். Why again I'm proud of Kauvery Hospital na the multidisciplinary approach. Yes, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பட் மெனி டைம்ஸ் அந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸே பேசிக்க மாட்டாங்க. சில சமயம் இன்னும் மோசமாக இருக்கும், ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கார்டியாலஜிஸ்ட் இன்னொரு கார்டியாலஜிஸ்டோட பேச மாட்டாங்க, ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இன்னொரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பேச மாட்டாங்க. பட் வி ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் ஃப்ரம் த டே ஆஃப் ஃபவுண்டிங் 1999 ஆரம்பித்த நம்ம ஆர்கனைசேஷன், சென்னையில் 2012 ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி மார்னிங் கூட நான் மீட்டிங் இருக்கப்போ எஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி பேசாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு பார்ப்போங்கிறது தான் ஐ கவுன்சல் அவர் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேர் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் நாட் எ easy approach. It involves multidisciplinary. First of all, full credit to Dr. Anand. Anand's hands are, I mean,
all my colleagues say, doctorsலாம் சொல்லுவாங்க, he has got gifted hands. அந்த எண்டோஸ்கோபி அண்ட் கல்னோஸ்கோப்பியில் வந்து he is almost an authority. அவருக்கு வந்து இந்த டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தை வேறு எப்படி அப்ரோச் பண்ணலான்னு அந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் அந்த ஐடியா வந்தது. தென் டாக்டர் மனோகர், டாக்டர் சுந்தர் டீம் வந்து அவங்க நார்மலாக இந்த கார்டியாக் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இட் இஸ் டன் இந்த ஃப்ளோரோஸ்கோபி கேத்லாபில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து ஒரு எண்டோஸ்கோபி சூட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்பெஷலிஸ்ட், இத்தனை மைண்ட்ஸ், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ், இத்தனை இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டோட அஃப்கோர்ஸ் லிட்ரேச்சர்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஐ வாஸ் டெல்லிங் தம் ஆக்சுவலி இதை. ஸோ ஏன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறீங்க, டு மீ இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணதுமே அவங்க தேவ் யூஸ் அந்த ஏஎஸ்டி க்ளோசர் டிவைஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஷுட் சே இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் ஐம் நாட் சேயிங் ஜஸ்ட் ஃபார் ப்ரெஸ் கவரேஜுக்காக நான் சொல்லலை. ரியலி ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் such an important thing how super specialists who are experienced should have a individual customized solution for each individual patient. The meeting ஆரம்பிக்கிறது மாதிரி டாக்டர் பாசுமணி அதான் அவங்க சொன்னாங்க, அது ஹவு வந்து காவேரி ஐ மீன் இஸ் patient centered approach. Again I'm coming back to the first sentence I said. So forget about our specialty, our thing, what the patient problem, அவங்க what they needங்கிறது தான் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் ஆகிறதுக்கும் காரணம். தேங்க்யூ. ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு, அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ரியலி ஆல் த கலீக்ஸ் whom I am working with. Thank you.